தாய் வீடு மார்ச் 2026. அன்னையோடு ஓர் அளவலாவல். எழுதியவர் பஞ்சகல்யாணி. குரல் தாய் வீடு சேட்களின் நுண்ணறிவு. 19 வயசுல நான் ஊரை விட்டு போகையக்க ஊரில உள்ள எல்லாரும் எங்கட படலிக்கு பயணம் அனுப்ப வந்திருந்துச்சுனாம். அது 80களை அண்மித்த காலப்பகுதி. கவனமடா தம்பி, பாச தெரியாத ஊரில என்ன பிரச்சனை என்றாலும் பாத தெரியாட்டாலும் பொலிஸ்டக்கள் என்று வெள்ளாந்தியாய் கதைத்தார் ஓர் அப்பு. பொரியரிசிமா உளுத்தம்மா கொம்மா செய்து தந்தவதானே என்று துளைத்தார் ஓர் ஆட்சி. எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஒளிச்சு போறது, ஆனால் நான் அப்படி போகல, எனக்கு அது முடியாது. ஊரில எல்லாரையும் மதிச்சன், பாசம் வெச்சன் என்று அப்பு அம்மாக்கு என்னோட சேர்த்து 10 பிள்ளைகள். அதுல 3 பெடிகள் 7 பெட்டைகள். எனக்கு முன்னால 5 பேர் அக்காமார். அந்த காலத்தில உந்த குடும்ப கட்டுப்பாடு ஒன்றும் இல்லே போல. அப்பு ஒரு தோட்டக்காரன். குமருகளை கரை சேர்க்கோணும் என்று அவர் ஓயாத உழைப்பு. தோட்டத்தரை கொத்துறது, கத்தரி, மிளகாய், புகையிலை என கண்டு வைக்கிறது, தண்ணி மாற்றி கட்டுறது, புல்லு புடுங்கிறதென்று எல்லாத்தையும் கூடுதலாக தானே செய்வார். அம்மா மத்தியான மூடு பெட்டியில சோறு கொண்டு போவா. நான் அப்பப்ப தேத்தண்ணி கொண்டு போவேன். எனக்கு சின்ன நில படிச்சு வாத்தியாராய் வரணும் என்று ஆசை. ஆனால் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு தோட்டத்தில கண்டு வச்சன். தண்ணி பாய்ச்சினன், துலா மிதிச்சன், மரக்கரியில சந்தைக்கு சுமந்தன். சில நாட்களில இராக்காவலுக்கும் தோட்டத்தில படுத்தன். அப்ப பசலையாக மாட்டரு, ஆட்டுப்பிழுக்கை, பனமூலை, பண்ணை, காவலாய்தான் பாவிக்கிறது. பின்னேரத்தில மாடு கட்டிற இடங்களில தெருவழிய கிடக்கிற சாணங்களை கடகத்தில பொறுக்கி கொண்டந்து வீட்டில குவிப்பேன். பனங்காணியில கிடக்கிற பனங்கொட்டையில பொறுக்கி பாத்தி போடிற இடத்துல குவிப்பேன். ஒரு காலத்தில சோறு குடிப்பித்தலோட முடிஞ்ச கல்யாணம், பிறகு ஓலை பொருத்தம் பார்த்து ஸ்டுடியோவில படம் எடுத்து காட்டி பொம்பிளிய வீட்டில நேர பார்த்து சீதனம் டொனேஷன் எல்லாம் கேட்டுத்தான் முற்றாகுது. நகநட்டு, காணி, வீடு, காசு என்று ஒரு லிஸ்ட் இருக்கு. 7 பெட்டியில கரை சேர்க்க இந்த உழைச்சி காணுமோ? பெடியன வெளியாள அனுப்பு என்ற துணிவிக்கிற ஆண்டியர் மாமான்ற ஆலோசனைப்படி அப்பு ஏஜென்சியோரால பிடிச்சு என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டார். அம்மாக்கு சொட்டும் விருப்பம் இல்ல. பிரான்சில போய் ஊனுறக்கம் இல்லாமல் உழைப்பு. ஒரு கட்டத்திலே எனக்கு என்ன விருப்பம் இல்லையென்றே மறந்து போச்சு. மாசத்துக்கு ஒரு கால் வீட்டை இருந்து வரும் கடிதங்களை சேர்த்து வைத்து வாசிக்கிறது தான் மன ஆறுதல். அப்பு எங்களை கடும்பையாக வளர்த்தபடியால் குடிவெறி என்று நான் பழகையில்ல. நண்பர்களும் குறைவு. ஒரு மாதிரி ஒண்டொண்டா அக்காமாரை கரை சேர்த்தாச்சு. அத்தான்மார் 2 பேரையும் தம்பியையும் வெளிநாட்டுக்கு எடுத்து விட்டாச்சு. 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு கால் ஊருக்கு போகலாம், அப்பு அம்மாவை பார்க்கலாம் என்ற நினைப்பு வந்தது. ஊரில ரெலிஃபோனும் வந்துட்டுது. வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு. எனக்கு இது வேணும் அது வேணும் என்ற பெரிய லிஸ்டோட கடிதம் வந்தது. வந்துட்டு திரும்பி போகாய்தானே என்றும் தங்கச்சி கேட்டிருந்தாள். ஹோம் சயின்ஸ் டிப்ளமா படிச்சு கொண்டிருந்தாள். சாக்லேட், சாராய போத்தல், உடுப்பு என்று வேண்டி அடுக்கிக் கொண்டு வந்து இறங்கினால் அனுப்ப வந்ததிலும் பார்க்க கூட சனம் என்னை பார்க்க வந்தது. குட்டிராசா போல குந்தியிருந்து இராப்பகலாய் எல்லாரோடையும் கதை என்ற வயசுக்காரங்களெல்லாம் கட்டி 2-3 வளர்ந்த பிள்ளைகளோட இருந்தாங்கள். எனக்கு கல்யாண வயசு போட்டதென்று அப்புவின் காதில விழுத்தினாங்கள். அதென்னண்டு 2 குமருகளை இருக்கு என்று அம்மா சொன்னா. அப்பென்ன மொட்டை விழுந்து மலடுவதினா போலையா கட்டி கொடுக்க போறாய் என்று மாமா வந்தார். தன்ற மகளை செய்யலுமோ என்று அப்பு விட்ட கேட்டார். அப்பு அது என்ற விருப்பம் என்று என் பக்கம் சாட்டிவிட்டார். நானோ ஐயோ மாமா, நாங்கள் மச்சாலவையோட சின்னனில இருந்து சகோதரமா பழகினாங்கள் என்று என்ற நியாயமான எதிர்ப்பை தெரிவித்தன். அதோட போன மாமாதான். எப்படியோ நண்பர்களின் முயற்சியால ஒரு வேற்றூர் பிள்ளையை சீதனம் வாங்காமல் வெறும் பிம்பிளையாய் கட்டி ஊரில விட்டுட்டு பிரான்சுக்கு திரும்பிட்டன். எங்களை கைவிட்டுடாதே என்று அம்மா சொன்னது காதில காட்டுக்கொண்டிருந்தது. மீண்டும் உழைப்பு. எப்ப மகளை எடுக்க போறீங்கள் என்று மாமியார் கடிதம் போட்டிருந்தார். நான் பதில் எழுதவில்லை. தங்கச்சிக்கு கனடா மாப்பிள்ளை பார்த்து அவள் கனடா போட்டாள். மற்றவள் ஊரில விரும்பி எழுத்து முடிஞ்சது. ஒரு மாதிரி 3 வருஷத்துல மனசிய பிரான்சுக்கு எடுத்துட்டேன். நாங்கள் இப்ப வெளிநாட்டவர். கனடாவில சொந்தக்காரர் ஒரு ஆள் கெட் டுகெதர் வைச்சினம். நானும் மனசியோட கனடாக்கு போனேன். என்னடா மொட்டையெல்லாம் விழுந்து ஆளே மாறிட்டாய், எத்தனை பிள்ளைகள் என்றெல்லாம் சொந்தக்காரர் மாறி மாறி விசாரிச்சினம். தங்கச்சி நின்றாள். நான் பார்த்து பார்த்து வாங்கின சீலையில அழகாக இருந்தாள். அந்த காலங்களிலே எனக்கண்டு எது வாங்கவும் காசு மிஞ்சிரேல. நானும் பெரிசாய் அதை பற்றி யோசிக்கல. தம்பி நின்றான். பல பேருக்கு மத்தியில சிரிச்சு கதைச்சபடி நின்றான். என்னையும் கண்டான். கணநேரத்துக்கு பிறகு வந்தான். பிரான்சோ கனடாவோ நல்லது என்று கேட்டான். அதோட அண்ணே, நீங்கள் எடுத்துவிட்டுத்தான் நான் கனடா வந்தனென்று இல்ல, நீங்கள் எடுக்காட்டிலும் வந்திருப்பேன் என்று சிரித்தான். பாவம், அவன் பள்ளிக்கூடம் போகல, தோட்டத்துக்கும் போகல. அண்ணே, என்ற மனசனோட சும்மா அலம்பாதினுவோ என்று சொல்லி வைத்தாள் தங்கை.
நல்ல வேளை அந்த நேரம் என்ற மனசு யாரோ தெரிஞ்சாக்களோட கதைக்க போட்டது.